எதிர்மறை ஆற்றல வந்து விளக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு சின்ன பரிகாரமும் செய்யலாங்க. எதிர்மறை ஆற்றல் விலகிறதுக்கு. வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து மண்பானையில விற்கப்படும் அந்த முகமில்லாத ஒரு சட்டி மாரி விளக்கு, முகமில்லாத விளக்க வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அந்த விளக்க நல்லா நல்லா சுத்தம் செஞ்சு விளக்க முழுசா மஞ்சள் பூசிருங்க. மஞ்சத்தூள் வந்து ஃபுல்லா பூசிருங்க. பூசிட்டு பித்தளை அல்லது செம்புலான செய்யப்பட்ட ஒரு சிறிய தாம்பூலத்தட்டை எடுத்து அந்த தாம்பூலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த தாம்பூலத்தட்டின் மீது அந்த அகல் விளக்கு வச்சுருங்க. அகல் விளக்கு வச்சுட்டு பிறகு ஒரு சிறிய அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிடுங்க. தீபம் ஏற்றி கிழக்கு முகம் ஏற்றி வைக்கணும். இந்த உப்பு தீபத்தை காலை மாலை இரு வேளையிலையும் ஏற்றலாம். அதாவது தீபத்தை ஏற்றும்போது மகாலட்சுமி ஸ்லோகம் தங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலைல 6 மணிலேருந்து 6 மணிலையும் சாயந்தரத்தில் மாலையில் 6 மணிலேருந்து 8 மணிலையும் விளக்கை வந்து ஏற்றி வழிபடலாம். இவ்வாறு செய்ய இயலாதவர்கள் மாதத்தில் ஒரு பௌர்ணமி தினத்தன்று இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வாறு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அது பின்னாடி சிறிது கல்கண்டு நைவேத்தியமாக வச்சு வணங்கி விட்டு கல்கண்டு பிரசாதமாக குழந்தைங்களுக்கு தருவது மிகவும் சிறப்பு. இப்படி இருக்கும்போது எதிர்மறை ஆற்றல் வந்து வீட்டில் வந்து நமக்கு வராது, அதிகமாக பாதிக்காது. அதனால் வரக்கூடிய பாதிப்பு வந்து விலகும்.